அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. அது நமக்கு இவ்வாறு கூறுகிறது: ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். அருமையான இறைவார்த்தை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். இயேசு ஆண்டவர் தன் சீடர்களை நோக்கி கூறிய வார்த்தை. அவரோடு நடந்த சீடர்கள் அவர் உள்ளங்களிலே பல நேரங்களிலே சந்தேகங்கள் எழும்பி அவர்கள் எருசலேமை போகும்போது அத்திமரத்தை கண்டு இயேசு ஆண்டவர் சபிக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் வரும்பொழுது அந்த அத்திமரம் பட்டு கிடக்கிறது. அந்த சீடர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த சந்தேகம் அல்லது கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு இந்த பதிலை கொடுக்கிறார். இங்கே 3 காரியங்கள்: 1 ஜெபம், 2 நம்பிக்கை, 3 பெற்றுக்கொள்வது என்ற 3 காரியங்களை அவர் தெளிவாக சொல்கிறார். அந்த நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைகளை பற்றிய பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், டாக்டரை கைவிட்ட நிலையில் இருந்தாலும், அவர் இந்த வார்த்தையை நமக்கு ஆழமாக ஆணித்தரமாக கொடுக்கிறார். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள் என்று சொல்கிறார். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறோமோ, இவற்றையெல்லாம் கேட்கிறோமோ, அதை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துவிட்டு கேட்க வேண்டும். நான் கேட்பது கிடைத்து விட்டது என்று நாம் விசுவசிக்க வேண்டும். கிடைக்கும் என்றது அல்ல, அல்லது கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்தோடு அல்ல நீங்கள் கேட்பது. இறைவனிடம் கேட்கும்போது நாம் எனவே தான் அவர் சொன்ன மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் அந்த மலை அப்படி நடக்கும் என்று சீடர்களுக்கு சொல்வார். எனவே அருமையான சகோதரர்களே, மலை போன்ற பிரச்சனைகள் அந்த வாழ்க்கையிலே நின்றாலும், யார் கை கொடுக்க முடியவில்லை என்றாலும், இங்கே அந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராகிய கடவுள். எனவே அதை இயேசு ஆண்டவர் தம் சீடர்கள் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கிற மலை போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற சக்தி, நாம் கேட்பது கிடைக்கும் என்ற உறுதி நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்து ஆண்டவரை நோக்கி செபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நாம் கேட்பதை தருவார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். எனவே பல நேரங்களில் நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நோய்கள் குணப்படும் என்று நாம் குணப்பட்டு விட்டது என்று நாம் ஜெபிக்கும் பொழுது பலருக்கும் நோய்கள் நீங்குவதை நாம் பார்க்கிறோம். தியானத்திலே பல நேரங்களிலே டாக்டர் கைவிட்டவர்களுக்கு கூட நோய்கள் குணப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபம் இறைவனிடம் கேட்கப்பட்டு விட்டது என்று நாம் உணர்ந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது, அந்த பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கிறது. பல நேரங்களிலே மலை போன்ற பிரச்சனைகளோடு மக்கள் வருவார்கள்.
நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து அந்த பிரச்சனைகளை கிடைத்துவிடு என்று நம்பிக்கையோடு நாம் கேட்போம் என்றால் அந்த பிரச்சனைக்கு இறைவன் நமக்கு பதில் கொடுப்பார். கொடுத்து விட்டார் என்று விசுவசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்ட காரியம் நம் கையில் கைகூடும். ஏனென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்கிறேன். எனவே எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் கேட்கும் பொழுது நம்மிடம் ஒன்றே ஒன்று என்ன கூறுகிறார், அயலாரிடம் நம்முடைய மற்றவர்களோடு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை மற்றவர்களுடைய கசப்பு வெறுப்பு பகை உணர்வோடு நாம் ஜெபத்திலே கேட்போம் என்றால் நம்முடைய காரியங்கள் நிறைவேற முடியாது, கேட்கப்படாது. எனவே ஜெப நேரங்களிலே கடவுள் நமக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் நேர்படுத்தி கொள்ள வேண்டும். உள்ளத்தை நேர்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற ஜெபம் கேட்கப்படும். அது நமக்கு விடுதலை கொண்டு வரும். நம்முடைய உள்ளத்திலே கபடத்தை வைத்து நம்முடைய உள்ளம் நேர்மை இல்லாமல் நாம் ஜெபித்தோம் என்றால் நாம் கேட்பது நமக்கு சரியான பதில் கிடைக்கும் என்று உறுதி இல்லை. எனவே முதலில் நம்மை நாம் நேர்படுத்தி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது நாம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும். ஏனெனில் இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நேற்று நாம் ஒரு வாக்குத்தத்தை பார்த்தோம். இன்றும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கேளுங்கள். ரொம்ப அழகாக நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுதெல்லாம் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கிடைத்து விட்டது என்று நம்புகிறேன். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அவரிடம் நீங்கள் கேட்கும்படி ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பு தந்தை இறைவா, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது, மலை போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுதும் கேளுங்கள். நம்பிக்கை இறைவனிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உன் சமூகத்தில் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு நீர் கனிவாக செவிசாய்த்து பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவைகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.